எல்லாருக்கும் சோத்திரம். நாளிலே கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியம், உண்மை. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய அற்புதத்தின் வெளிப்பாடுகள். மீன் இதை கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஃபுல் வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஏசாயா 40 பார்க்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், சுவிசேஷகனை கூப்பிட்டு பேசுகிறார். ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அவர்கள் பட்சமாய் பேசுங்கள், உங்களோட பிரச்சனைகள் முடிந்தது என்று சொல்லுங்கள், போர் போல இருக்கிற காரியம் முடிந்தது என்று சொல்லுங்கள், அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுங்கள், உங்கள் பாவங்கள் பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையிலே இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதி செவ்வை பண்ணுங்கள் என்றும். இது ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷர்கள் சொல்லுகிறார். போய் என்ன பண்ணுங்கள், ஜனத்தை சொல்லுங்கள். அதனால தான் இன்றைக்கி ரொம்ப பேர் எழும்பியிருக்காங்க. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஏன்னா இது செய்ய வேண்டிய வேலை இது மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட்டு எந்த வேலை செய்யணும்னா இந்த வேலை தான் செய்யணும். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யவோ இல்லை உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யவோ, உங்கள் வீட்டில் போர் நடக்கிற அநேக வேதனைகளும் துக்கங்களும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற அநேக பாவங்களோ எதுவோ யாராலையும், புருஷனாலேயோ மனைவியாலேயோ இல்லை நமக்கு பக்கத்தில் இருந்து உதவியாக இருக்கிறேன்னு சொல்லி மாமியார் குடும்பமோ இல்லை மாமா தகப்பனார் குடும்பமோ செய்ய முடியாததை இவர் செய்வார். நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேற்றுங்கள், அவர்களை ஆற்றுங்கள் சொல்லி அனுப்புகிறார். இப்போ பாருங்கள், சொல்லுகிறார் பாருங்கள், சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அங்கே என்ன சொன்னார், நீ போய் சத்தமிட்டு அவர்களை என்ன பண்ணுங்கள், ஆற்றுங்கள் தேற்றுங்கள், பாவங்கள் நிவர்த்தியாகும், உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எங்கே போ, சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, பெரிய மலையோ காடோ அது கிராமமோ பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. அங்கே ஆண்டவர் என்னை பற்றி சொல்ல பயப்படாத, ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு பயப்படாத. ஏன்னா இந்த வானத்தை பூமியை படைத்து மனிதனை படைத்தவர், சுவாசத்தை வைத்தவர், அவர்கள் என்னை அறியாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது, உண்மையை தெரியாமல் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படாதே. எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படின்னு சொல்லுகிறார். என்ன கூற சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம போய் அங்கே சொல்லும்படி அவர் சொன்னார். இங்கே என்ன சொல்லுகிறார்னா, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பரகரமசாலியாக வருவார், அவர் தமது பொய்யத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. மேலே படிக்க போகிறோம். ஃபுல்லாக 40 தான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 40.
அவர் கடவுள் செய்கிறவர், அவர் சோர்ந்து போகாதவர், அவர் பலன் அடிக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் உடனே வந்து என்னன்னு கேட்குறவர். நான் படுத்து தூங்குறேன், நான் உக்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்கிற கடவுள் அல்ல. கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடி வருகிற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எப்படி இருக்கிறாரா? பரக்கிரமசாலியாக வருவாராம். அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். அவர்தான் உண்மையாகவே ராஜாக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், அரசாங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், அதிகாரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், மருத்துவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், மருந்துகளை உருவாக்க அறிவுஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை பார்க்க போகிறோம். புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் முன்னாடியே செய்து விடுவார். அவர் முகத்துக்கு முன்னாடி ஏதோ போயிட்டு வர அப்படி இல்லை, செய்து விடுவார். அவர் முகத்துக்கு முன்னாடியே நடக்கும். கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அவரிடத்தில் வரும் பொழுது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கருவாடுகளைப் போல மெதுவாய் நடத்துவார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாரு. கருவாடை அது வேகமாக நடக்காது, அது என்ன பண்ணணும்? பொறுமையாக தான் நடத்தணும். அதை போல் அவரவர்களுக்கு ஏற்றது போல் அவரவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? நடத்துவாராம். ஒரு மேய்ப்பனை போல அவரிடத்துல வரும்பொழுது தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கருவாடுகளைப் போல மெதுவாய் நடத்துவாராம். அது இப்படிலாம் நடத்துவார் அவர். அவரோட அன்பு, அவரோட அனந்த ஞானம் தெரியாதவர்கள் இப்போ தெரிந்து கொள்ள போகிறீங்க பாருங்கள். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசிலும் நிறுத்துவர் யார்? இதெல்லாம் யாரால் செய்ய முடியுமா? இதெல்லாம் யாராலும் செய்ய முடியுமா? தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து கையில் அளக்கிறாராம். வானங்களை வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தராசிலே என்ன பண்ணுறாராம்? மலைகளை துலாக்கோல்னா இப்படி ஒரு பக்கமாக பிடிக்கிறது தான் துலாக்கோலாலும் மலைகளை தராசில் நிறுத்துவர் யார்? அவரால் மட்டும்தான் முடியும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியை ஆளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அவரை கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை பிதா, நித்திய ராஜா, ஏக சக்கராதிபதி. அவருக்கு ஆலோசனை யாரை சொல்ல தேவை? ஆலோசனை நமக்கு வேண்டுமா? அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் எவ்வளோ அழகாக எத்தனை ஒரு பிரமிக்கத்தக்கமான உண்மையை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் பாருங்கள், தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணி நமக்கு அறிவை வைக்கவோ திறமை வைக்கவோ நமக்கு பலனை வைக்கவோ யார்கிட்ட போய் கேட்டார்? எப்படி வைக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டாரா? இல்லை, அவர் நம்மளை உருவாக்கினார். ஆதாம் யாவலை உருவாக்கினார். அவர்கள் வழியாக தான் அநேக ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். பிரியமானவர்கள், இங்கே பாருங்கள், சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயையும் எண்ணப்படுகிறார்கள். சூனியமாக இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் வானத்தை பூமியை படைச்ச ஒரு இயேசு தான் கடவுளாகிய தேவன் தாங்கன்னு சொல்லும்போது உடனே கோபம் வருது. படிக்கணுங்க, பைபிளை படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாக மாயையும் எண்ணப்படுகிறார்கள்.
அறிந்து கொள்ள அவர் மனமே இல்லாதவர்களாக இருக்கிறார். உண்மையை அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. பாருங்கள், நாளையில் ரொம்ப பெரிய உண்மையை பார்க்க போகிறேன். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அசிபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? என்ன உணராமல் இருக்கிறாங்க? நான் அந்த வானத்தை பூமியை படித்தேன், மலையை எப்படி உருவாக்குவேன், எப்படி மனுஷனை உருவாக்கினேன், இப்படி அறிவை வச்சேன், எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலை? உணராமல் இருக்கிறேன். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? பாருங்கள், அவர் பூமி உருண்டின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறாராம். அவர் பூமியின் உருண்டின் மேல் வீற்றிருக்கிறாராம். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் எப்படி உருண்டன்னு சொன்னார்? உருண்டன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க? யோசித்து நீங்கள் செயல்படுங்க பிரியமானவர்களே. நீங்கள் கேட்கிறவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நன்மையானது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களோட விருப்பமாக இருக்கிறது. அதனாலே தான் இதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், பூமியின் உருண்டை வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்காக கூடாரமாக விரிக்கிறார். நமக்கு குடி இருக்கணுன்றதுக்காக வானங்களை மெல்லிய திரையை போல பரப்பி அவைகள் குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறாராம். பாருங்கள், இப்படி பாருங்கள். அதுதான் அவர் சொல்கிறாரு. நல்ல வார்த்தை சொல்லுகிறார். ஆமாம், ஆமென், சோத்திரம் சோத்திரம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். நான் இவ்வளோ செய்திருக்கிறேன், நீங்கள் யாருக்கு என்னை ஒப்பிடுவீங்க? யாருக்கு எங்களை நிகராக்குவீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அவரை எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க என்று சொல்லுங்கள். இப்படி இருக்க எனக்கு யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். கேள்வி கேட்கிறார், பதில் சொல்லுங்கள். யார் உண்மையான கடவுள் என்றதை அறிந்து கொள்ள வேதத்தை வாங்கி படியுங்கள். அவர் இந்த உலகத்தை படைத்த இரட்சகர், விடுவிக்க வல்லவர். அவரால் மாத்திரமே முடியும். அவர் படைப்புகளை படைத்தது மாத்திரம் இல்லை, படைத்து பின் மனிதர்களை படைத்து அனுபவிக்கும்படி வைத்தவர். அவரை அறிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே அந்த 40ஆம் அதிகாரத்தில் 1-2 படித்தது போல் உங்கள் பாவ சாபங்களை நிவர்த்தியாகி உங்களை சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் காரணக்கர்த்தாவாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.